முடியவே ஒரு கடுப்பு அடைஞ்சிட்டியா? ஓ, இதுயாவது பரவாயில்லைங்க. திங்கிறது முக்கியமான அகீதா, இறை நம்பிக்கை. அதுல நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ரெண்டு எல்லாம் சொல்லலாமா? பன்றியை திங்கிறதோட ரெண்டு எல்லாம் சொல்ல புரிய கொடுக்கலாம். பன்றியை திண்டா அதுக்கு ஒண்ணு நிரந்தரமான நலன் கிடைக்காது. அது கூட கொஞ்ச நாள் தன்னை கொடுத்துருவான், சொர்க்கத்துக்காக போட்டுருவான். அல்லாத இல்லைன்னு சொன்னா, ரெண்டு அல்லான்னு சொன்னா, 10 கடவுள்னு சொன்னா அது இணை கற்பிக்கலாயிரும். இணை கற்பிக்கிறது மன்னிப்பு கிடையாது, நிரந்தரமான நரகம். அப்ப இந்த பன்றி இது மாதிரி தடை செய்யப்பட்டவை இதெல்லாம் சாப்பிடுறதை விட பெரிய குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாவே இல்லைன்னு சொல்றது, அல்லாவுக்கு இணை கற்பித்தல். நெருக்கடிக்கு ஆளாவது அறிய பண்ணலாங்கிறானல்ல. நம்ம எவ்வளவு கர்மன்னு பாருங்களேன். கூட இப்படி போய் நீ உண்டாக வேண்டும் நீ அப்படின்னு சொல்லாம, இல்லாமல் உக்குரிக ஈமான், ஈமான் உள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு இணை கற்பிக்கிற வார்த்தையை ஒருவன் சொல்வானையானால் அவன் நீ குற்றமில்லை. அல்லா சொல்றான். அல்லா இல்லைன்னு சொல்றான், குத்து விடுவான். அல்லா இல்லைன்னு போயிட்டு விடுவது. அல்லா இல்லைன்னு சொல்லி இல்லை கொண்டு விடுவாங்கிறான், கொள்றான் சாவன் அப்படின்னு போக சொல்லி அல்லா கட்டளை விடல. கொன்றால் நீ பரவாயில்ல அப்படி சொல்ல சொல்ல ஜெயராம்னு சொல்றாங்க. இதனால குத்து விடுவான்னு தெரிய போட்டு தலையை சீவான் இருக்கு. ஜெயராம் வேண்ட வேண்டியதான், அது ஒண்ணு குற்றம் கிடையாது. அல்லா சொல்றாங்க, படைச்ச இறைவனே சொல்றான், இதை கரெக்டா வச்சுக்க, கல்புல அந்த நம்பிக்கையை வச்சுக்க, கரெக்டா வச்சுக்க, அல்லாதான் வச்சுக்க. நீ அதோட முக்கியம். நீ வாழ்ந்தா எவ்வளவு நன்மை செய்வ, இதுக்கு நல்ல காரியங்கள் செய்வ, நாளைக்கு ஒரு பிராயசித்தம் தேடுவ, நாளைக்கு அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சும்மா எனக்கு சாப்பிட தேவையில்லாம அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இல்லாமல் ஊக்குவிக்க கல்பு முத்துமையின் ஈமான், கல்பு ஈமானில் நிறைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளானானால் இணை கற்பிக்கிற சொற்களை பேசினாலும் குற்றம் கிடையாது. அதுக்கு அல்லா பிடிக்க மாட்டான். அதை சொல்லிட்டு செத்தாலும் குற்றம் இல்லை. அது ஒரு விஷயம், அது ஒரு நிலை. அப்ப நான் வாங்கினால கூட பிலாலையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அம்மாறு விழாவையும் பார்க்கிறோம். பிலால் விழா என்ன பண்ணாரு, சுடுமண்ணல்ல போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவர் அகன்று வந்தார். சில சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, வாய் அளவுல ஆமரா நீங்க கிளம்பி போயிட்டாங்க, அடிவாங்க எழுதிப்படி வேஸ்ட் ஆகலாம் பண்ணிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிலால் மாதிரி 1-2 பேர் என்ன பண்ணாங்க, சுடுமண்ணல்ல போட்டு கடத்துவாங்க. 2 சொல்லு அல்ல 10 அல்லான்னு சொல்லு, நிறைய கடவுள்னு சொல்லணும் கூட அகது வேகன் ஒருத்தனா 2 கிடையாது. நீ சுட்டாலும் ஒருத்தனா, துண்டுக்குதா வெட்டினாலும் ஒருத்தனா, என்னை வருத்தாலும் ஒருத்தனா, அதுல மாற்றம் கிடையாது. உள்ளத்துல உள்ளவன வாங்கி பேசுறாரு யாரு, பிலால். அப்படி கொஞ்சம் பேர் ஒரு குறைந்த சதவீதம் பேர் இருந்தாங்க. அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா மன்னிச்சுக்கிட்டாங்க. அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான், பொறுமைக்கு ஆளாக்குவான். இல்ல நாங்க அவருக்கு அவர் ஆள் கிடையாது, எங்களுக்கு ஒரு சந்தனமே கிடையாது, சும்மா போய் பார்த்துருவாங்க, வேடிக்கை பார்க்க போனேன், இந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அப்ப உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி செய்வதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை எதை கடுமையான குற்றமா எடுத்துக் கொள்கிறானோ அதற்கு கூட மன்னிப்பு தருவதாக அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இதுலையும் அவனுடைய அளவுக்கு அருள் வழங்குவதை பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யறான், செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டான், செய்யாமல பாதிலே இறந்து போயிட்டான். செய்யணும்னு ஒரு வேலையை ஆரம்பித்து அதை நிறைவுபடுத்தாமலே இறந்து போயிட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நிறைவுபடுத்தின கணக்கு எழுதுறான். அதுக்குத்தானே வந்தான், பள்ளிவாச கட்டணம் இறங்கிட்டாங்கல்ல, நீங்க வச்சுட்டாங்கல்ல, அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்கல்ல, அஸ்திவாரம் தான் போட்டு வாழ்க்கை உட்காந்துட்டான். அவனுக்கு என்ன கணக்குன்னா பள்ளிவாசல கட்டி முடிச்சான்னு கணக்காயிரும். அவன் அஸ்திவாரம் போட்டு அவனே சேர்ந்து விட்டான். அவன் புள்ள குட்டிகளை நிறைவேற்றாம விட்டாங்க, அவன் நல்லா பிடிக்க மாட்டான். அவன் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பி விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியங்கள் எதையாவது ஒருவன் செய்துவிட்டு அரைகுறையா போட்டு ஓடினான்னு சொன்ன, நம்ம அரைகுறையா போட்டு கூலி கொடுப்பீங்களா? ஒருத்தர் கூப்பிடுறீங்க, கூலி கூப்பிடுறீங்க, பாதி வரை கூலி போயிட்டாங்க, அந்த பாதி வரை கூட கூலி கொடுக்க மனசு வராது. கூலி முழுசா முடிச்சுட்டு போனா கூலி கொடுக்கலாம், என்னோட பாதி விட்டு போயிட்டு வேற நான் எங்கடா கொடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி பாதியை விட்டுட்டு போறாங்க இங்க அங்க போயிடுறது, பாதியை விட்டு ஓடிடக்கூடாது, பாதியில விட்டு அங்க ஆகத்துக்கு சேர்ந்துருது. நம்ம பாதியில விட்டுட்டு அல்லாஹ் விட்டான்னு ஓடி போயிட்டோம்னு சொன்னா நம்ம அந்த காரியத்தை செஞ்சோண்டு எடுத்துக்கலாம் பாருங்க. இது அவனுடைய அளவுக்கு அருள் வழங்குகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 4வது அத்தியாயம் 100வது வசனத்தில் சொல்லுகிறான், ஹாஜிருக்கு சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து சொந்த நாட்டை துறந்து இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல, வாழ்ந்தா இஸ்லாத்தை விட வேண்டி வந்துடும் போல இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு நாடு என்று கருதி ஒரு நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை சில பேருக்கு ஏற்படுமையானால் அப்படி ஹிஜ்ரத் செய்து போய்
ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت போற வழியில மௌத்தாகிறான். இந்த ஊரில் இருந்து சரியே இல்லை, நல்ல ஊரில் மதீனாவுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு மக்களை விட்டு வெளியே வரலாம் மூத்தவிடான். எங்க போய் சேரல, மதீனாவுக்கு சேரல. இப்படி யாராவது செய்து விட்டார்களே ஆனால் அவனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் ரெக்கார்ட் ஆகிவிட்டது, முடிஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை, முடிச்சுட்டான், கூலியை கொடுத்துருமே அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, தபூக் யுத்தம் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு யுத்தம். தபூக்கு போயிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களையும் கல்லையும் அடிபட்டு சிரமப்பட்டு இந்த களத்துக்கு வர்றீங்க, இதுக்காக உங்களுக்கு கூலி கிடைக்க போகுது. எதுவுமே இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே சில பேர் கூலி வாங்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு போறதா இருந்தா அந்த காலத்துல கரடு முரடான பாதைகள்ல எல்லாத்தையும் தாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு போகணும். அப்படி பிரயாணம் பண்ணி நீங்க எல்லாம் வர்றீங்க பாருங்க, இப்படி வரும்போது உங்களுக்கு நல்லா கூலி வரும்போது உங்களோட வராத சில பேருக்கும் நல்லா கூலி கொடுக்க போகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லாது யாரு யாரு நாங்க தான் முதல்ல வந்துட்டு இருக்கோம், உங்களோட வராத ஆட்களுக்கு கூலி தருவான்னு சொல்றீங்களா யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க வந்து மதீனாவுல இருக்கிறாங்க, அவங்க வரணும்னு ஆசையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்க ரீதியாக அவங்களுக்கு உடல்நல சரியில்லை, வரத்தான் விரும்புறாங்க, நோயின் காரணமாக தக்க காரணத்தினால் அவர்கள் வராம இருக்கிறாங்க, உள்ளமெல்லாம் அங்கதான் இருக்கு அவங்களுக்கு. அதனால நீங்க எல்லாம் யுத்தத்துல கலந்து கொண்டால் உங்களுக்கு என்ன கூலி எல்லாம் தரப்போகிறானோ அந்த கூலி அங்க உள்ளவங்களுக்கு தரப்போறான். சொந்த ஊர்ல மதீனாவுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லா கூலியை தருவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மதீனாவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நோய், ஒரு தங்கடம், ஒரு தக்க காரணம் அவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டது வந்திருக்காங்க, வரத்தான் இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு நோயினால் வர முடியல, மனசுலாம் இங்கதான் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால அவர்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய அவங்களுக்கு அல்லா தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்கிறோம். இதுவும் அவனுடைய அளவற்ற அருளுக்குரிய எடுத்துக்காட்டா இருக்கிறது. இதுனாக்கா அடுத்து வந்து நம்ம தப்புகள் செய்யறோம், வேண்டுமென்ற மறுபடியும் செய்யற தப்பு கிடையாது, வேண்டுமென்ற தப்பு செய்யறோம். வேணும்னு செய்யற தப்பை வந்து இந்த மன்னிக்கிறான் பாருங்க, மன்னிக்கிறவர்கள் அவன் காட்டக்கூடிய அந்த தாராளம் அந்த மாதிரி யாராலையும் முடியாது, எவனுக்கு முடியாது. ஒரு தடவை மன்னிப்போம், 2 தடவை மன்னிப்போம். தப்பு செய்யணும், கடையில் ஒரு வேலை செய்யறான்னு வைங்களேன், ஒரு தப்பு செய்யணும், ஒரு நாளைக்கு மன்னிச்சிருவோம், ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் தப்பு செய்யணும், மனுஷனும் முதலாளிகளும் சரிங்கிறோம், மறுபடியும் செய்யணும், 3 தடவை மன்னிப்போம், ஒரு 10 தடவை மன்னிப்போம்னா 10 தடவை மன்னிப்போம். இவன் என்ன செய்யறான்னா டெய்லி தப்பு பண்றான், ஒரு நாள் விடாம நல்லா தெரியாம செஞ்சுட்டாங்கிறோம், நாளைக்கு அதை செய்யறோம், நல்லா நம்ம பொய்யே சொல்ல மாட்டேங்கிறோம், நாளைக்கு போய் சொல்றோம், நாளை கழிச்சு போய் பேசுறோம், அதுக்கடுத்து போய் பேசுறோம், மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேங்க நாளைக்கு பேசுறோம், செய்ய மாட்டேங்க நாளைக்கு செஞ்சிடறோம். இதெல்லாம் தவறான காரியங்கள் இருக்குது. அது என்னன்னா ஒரு உறவு தான் நீங்க செய்வீங்க, திரும்பி விட்டு 8 முறை செய்வீங்க, செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வந்து செய்வீங்க, யாரெல்லாம் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு இனிமே செய்ய மாட்டேங்கிறீங்க, வெளியே வந்து செய்வீங்க, நீங்க செய்வீங்க, நாங்க எல்லாரும் செய்யறோம், எல்லாருமே அல்லா இடத்துல செய்யறோம், நான் அவங்க உங்களுக்கு ஏற்றவாறு பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இவங்க நடாந்து கேட்டா மன்னிக்கிறத கணக்கு வேலை கேட்கிறேன், லட்சம் முறை கூட மன்னிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்ம கேட்க வைக்கப்படுவாங்க. 10 முறை முதலாளி தப்பு வந்துருவீங்க, 16 முறை நின்றுவோம், நம்மள எந்த முகத்தை வச்சு கேட்கறது. 10 முறை தெரியாம செஞ்சு கேட்டோம், 11வது தடவை எப்படி வந்தாலும் மூஞ்சில முடிச்சு தெரியாம செய்த முதலாளி என்னை சேர்த்து விடுவோம் இப்படி சொல்றது நம்மளுக்கு வெக்கமா இருக்குமே, இவங்கிட்ட வெக்கப்பட தேவையே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ 10 லட்சம் தடவை தப்பு செஞ்சியா 10,01,000 மன்னிப்பான். 10 லட்சம் தடவை தப்பு பண்ணி 10 லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டு